கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட சிறையில் உயிரிழந்த சபரிவர்மனின் குடும்பத்தினரை நேரில் ஆறுதல் கூறினார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது: சபரிவர்மன் வழக்கில் பாஜக சார்பில் சிபிஐ விசாரணை கோருவோம். காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வரே இப்படி செய்கிறார். 60 நாட்கள்தான் ஆகிறது. 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடித்தால் என்னவெல்லாம் நடக்குமோ? 140 கிலோ கஞ்சா வைத்திருந்த தவக நிர்வாகி மீது வழக்கு கூட போடவில்லை. பத்திரிகையாளர் விஜயன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். அதற்கு பின்புறத்தில் சிலர் இருக்கிறார்கள். மோசமான ஆட்சி நடந்து வருகிறது. மின்சாரத்துறையில் பல குளறுபடிகள் உள்ளது. மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளார்கள். சட்டமன்ற உறுப்பினர் கைது குறித்த கேள்விக்கு, கடந்த திமுக அரசு கூட 3 ஆண்டுகளுக்கு பின்புதான் இந்த நடைமுறையில் இறங்கியது. ஆனால் இவர்கள் வந்த 60 நாட்களிலேயே ஆரம்பித்து விட்டனர். விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ளும் தகுதி முதலமைச்சருக்கு வேண்டும். படத்தில் மட்டுமே ஜனநாயகம் உள்ளது, மக்களுக்கு இல்லை. பழனி கோவில் நில மோசடி தொடர்பாக அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்துள்ள அரசு இந்த நிலத்தை யார் வாங்கினார்கள், யாருக்கெல்லாம் தொடர்பு என்பது வெளியே வரவில்லை என்றும் தெரிவித்தார். சபரிவர்மன் உடல் ஊனமுற்ற ஒருத்தரை காவலர்கள் பொய் வழக்கு போட்டு நார்வேல் சிறையில் அடைத்து அவளை அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உடல் ஊனமுற்றவன் என்று கூட அவர்கள் பார்க்கவில்லை. ஒரு 2க்கு 2 கடன் நடத்தி அதை வச்சு தன்னுடைய ஒரு ஏழ்மையான குடும்பத்தை நடத்தி வருகிற ஒரு 4 வயது சிறுவனுடைய தந்தை போலீஸ், தெற்கு தாமரகுல போலீஸும் இதில் முழு பங்கு வகிக்கிறது. நார்வேல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ரைட் பிளக்ஸ் என்கிற ஒரு எஸ்ஐ குடிபோதையிலே இருந்திருக்கிறார். சிறையிலே அடைத்து சிறையிலிருந்து இவருக்கு சபரிவர்மனுடைய மனைவிக்கு தகவல் வந்திருக்கிறது. இறந்து விட்டான் என்ற தகவல் வந்திருக்கிறது. அங்கு போய் இப்ப ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க தகவல் முதலில் வந்திருக்கிறது. காவலர்கள், சிறை காவலர்கள் ஜெகன், சிவகுமார் இருவரும் சபரிவர்மனுடைய மனைவி போகும்போது முதலில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது அந்த ஜெகன் என்கின்ற காவலர் சிரித்துக்கொண்டே உன்னுடைய கணவர் இறந்து விட்டான், சிரித்துக்கொண்டே கணவன் இறந்து விட்டான், மார்ச்சொல்லிற்கு போய் பார்த்துக்கோ அப்படின்னு. அப்புறம் மார்ச்சொல்லில் போய் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. ஏழை அந்த மனைவிக்கு மார்ச்சொல்லியில் அனுமதி இல்லை. பிறகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி அவர்களும், அண்ணன் பொன்னார், சிவகுமார், ஜவான் ஐயப்பன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லோரும் போராட்டம் பண்ணின பிறகு இன்றைக்கு அவர்களை பார்க்கறதுக்கு அனுமதித்திருக்கிறார்கள். ஒரு கொடூரமான சம்பவம். 19 இடங்களிலே அடி இருந்திருக்கிறது. அவர் ஏற்கனவே உடல் ஊனமுற்ற ஒரு கை, முழு கையா இல்லாத கையை 3 இடங்களிலே கை நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள். நெஞ்சுக்கு கீழே பலத்த காயம் இருக்கிறது. சொல்லப்படாத இடத்தில் மிதித்திருக்கிறார்கள், அதில் காயம் இருக்கிறது. ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அது இல்லை. இது அவருடைய மனைவியே சொன்னது. இவ்வளவு கொடூரமான சம்பவம் நார்வேலி அரங்கேறி இருக்கிறது. முழுக்க முழுக்க காவல்துறை, ஜெகன், சிவகுமார், பிரைட் போன்ற எஸ்ஐ காவலர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு கொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். யாரிடம் போய் இதை சொல்ல முடியும்? முதலமைச்சரிடம் தான் சொல்ல முடியும். காவல்துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சரே இதை செய்கிறார் அப்படின்னா யாரிடம் போய் சொல்ல முடியும்? இதே மாதிரி ஒரு சம்பவம், இரட்டை கொலை சம்பவம் சாத்தாங்குளத்திலே நடந்தது. அதே மாதிரி சம்பவம் இப்பொழுது இந்த ஆட்சியிலே நடைபெறுகிறது. நிச்சயமாக 60 நாள் தான் ஆகியிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து 5 ஆண்டுகள் அந்த ஆட்சி நீடிக்குமா? நீடித்தால் இன்னும் என்னென்ன விளைவுகள் வரும்? ஒரு சின்ன பெட்டி கடை வைத்திருக்கிறார், 2க்கு 2 நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா ஜெயில போய் அடிச்சு கொண்டு இருக்காங்க. கடந்த மாதம் 140 கிலோ கஞ்சா வச்சிருந்தா தமிழக வெற்றி கழகம் நிர்வாகி. அவன் மேல ஒரு கேஸ் கூட போடல. யார் பிடிச்சாண்டே தெரியாது. நீங்க எல்லாம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் இருக்கீங்க. விஜயனை பிடிச்சு இப்ப கேஸ் போட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடியே கடந்த கால அரசாங்கத்தில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணி கொலை செய்யணும்னு கூட சொன்னாங்க. ஆனா அவங்க யாருமே கடந்த கால திமுக அரசு அரெஸ்ட் பண்ணல. ஆனா அன்றைக்கு இந்த முதலமைச்சர் ஏதாவது குறை சொன்னா அவங்க உடனடியாக அரெஸ்ட் பண்ணுவாங்க.
அதே மாதிரி சம்பவம் இன்னைக்கு நடக்கும். இது பத்திரிகையாளர் விஜயன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதற்கு பின்புலத்திலே சில பேர் இருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலே மிகுந்த வேதனைக்குரிய மின் கட்டணத்தில் பல குளறுபடிகள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 2 மாதத்திற்கு இருக்கக்கூடிய கட்டணம் வசூலை ஒரே மாதத்தில் நாங்கள் பண்ணுவோம், மீட்டர் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க. 1 மாசத்துல மீட்டிங் எடுக்கும். ஆனா இதுல டிக்கெட் கூட போடுறாங்க, மின் கட்டணத்தை கூட்டிருக்கான்னு பல குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. அமைச்சர்களுக்கு என்ன செய்யணுங்கிறதே தெரியல. 2 அமைச்சர்கள் மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமலேயே வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஏன் போனாங்க, எதற்காக போனாங்க, யாருடைய பண செலவுல போனாங்க, நம்முடைய அரசாங்கத்தினுடைய பண செலவுல போனார்களா, அல்லது வெளிநாட்டில இருந்து யாராவது தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பணம் செலவு பண்ணுறதாக சொல்லி அதற்காக போனார்களா என்பது தெரியாது. பாரதிய ஜனதா கட்சி தான் அதை முதல்ல எடுத்தது. அதான் அதுல பெரிய வேடிக்கை என்னன்னாக்கி, திரும்பிய நான் சொல்றேன், மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லும் போது நயினார் அண்ணனுக்கு விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நான் அமைச்சர்களை பார்த்து நான் கேட்பது என்னன்னா, நீங்க அந்த பத்திரப்பதிவு நடந்திருக்கு, உண்மை உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பத்திரப்பதிவு நடந்த உண்மை. யார் நடத்தினாங்க, யாருக்காக பண்ணாங்க, இதுவரையிலும் கைது செய்யல. ஆனா ஒருத்தர், ஒரு பத்திரப்பதிவாளரை, ஒரு ரிஜிஸ்ட்ராரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாரு வாங்கினாங்க? 2 பேரு. அதுல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு? ஜி ஸ்கொயர் வாங்கியிருக்காங்களா, அல்லது வேற யாரும் வாங்கியிருக்காங்களா? பின்னணியில யார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஜி ஸ்கொயர் கூட இருக்கலாம், வேற எது கூட இருக்கலாம். பின்னணியில வேற ஜி ஸ்கொயருக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம். யார் வாங்கியிருக்காங்க, அவங்கள இன்னும் கைது செய்யலையே. அப்ப தமிழக அமைச்சருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா தொடர்பு இருக்கு போய் தான் அவங்க இதுவரைக்கும் பர்டிகுலர் ஆள் யாருங்கிறத கைது செய்யலாம்.